வெல்கம் டு யாருக்கு தெரியும் ஐயா போக வேண்டியதான். உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்து போயிட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, வாணிபுத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் கள்ளியங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி பாலம் மாதிரி ஒரு ஆறு ஓடிட்டுருக்குதான். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, வெயில் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால வீட்டிலே வந்து இருக்க முடியல. எங்களுக்கு வேறு ஹாலிடேஸாக போச்சோம். அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 10 பேர் பக்கமாக வந்து கிளம்பிட்டு வாங்க போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு திருப்பி வர போகிறோம். ஹலோ சொல்லு சார். வண்டி சாவி வேற இவங்க 2 பேரும் நம்ம விளாக்ல உள்ள வர போகிறாங்க. அவங்க 2 பேர் மொத்தம் நாங்கள் ஒரு 6 பேர் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டுருக்கோம். ஓகே சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. பொண்ணுங்களை பார்த்தோன்னே முறுக்கு சொல்கிற அப்படிதானே? ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தோன்னே முறுக்கு சொல்கிறியா? தவறான விஷயம். பெண்கள் பின்னாடி செல்லக்கூடாது. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓகேவா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு ஆல்ரெடி எங்கள் பிரதர்ஸ் வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 6 பேர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒர்க் இருந்தனால ஒரு 11:30 பக்கமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல்லே ஃபஸ்ட்டு விலாகாக இருக்கும். நான் கேமரா வாங்கினதுலேருந்து ஒரு 3 months வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மாவே தான் இருந்தேன். எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, பேசினா தப்பாயிருமோ அப்படி இப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி நானே என்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். மோட்டோ விலாக் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாவோ இல்லை திக்கி பேசியிருந்தாவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் கேமரா வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நெகட்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பேசினாங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸு. என்னாச்சு? நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தால் இவனுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்களே. நம்மளை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் போயிட்டு அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்கும், வழி எந்த வழியில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறத நான் தெளிவாக எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், நான் அங்கே போயிட்டு உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்து பொறுமையாக ஓட்டிக்கிறது நமக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவுமே சேஃபான விஷயம். ஸோ எங்கே போனாலுமே நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சேஃப்டி கேர்ஸுங்கிறது எதுவும் இல்லை. ஒரு ஹெல்மெட் மட்டும் இருக்குது, ஒரு க்ளவுஸ் இருக்குது. ஸோ நான் ரொம்ப லோக்கல்லே போகிறதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணல. யாரா நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்க? என்னடாச்சு?
இதுதான் வந்து எங்கள் சத்தியமங்கலத்துக்கே ஒரு அடையாளமான ஒரு இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பிரிட்ஜு. இது இல்லைன்னா அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் வர முடியாது. ஸோ இது வந்து புது பிரிட்ஜு இப்போ கட்டினாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களாம் சத்தியமங்கலம் வந்து அப்புறம் பொன்னரியம்மன் காலேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வழியை சூஸ் பண்ணி அத்தானி ரோடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அத்தானி ரோடு, இந்த அத்தானி ரோட்டில் பொன்னரியம்மன் காலேஜ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பொன்னரியம்மன் காலேஜ். ஸோ இந்த வழியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓ ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ஒரு கோளாறான ரோட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்து ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் யார் யார் எப்படி வருவாங்கன்னு கூட தெரியாது. நீங்கள் கரெக்டாக போகலாம், பட் ஆப்போனண்ட்டாக வரவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து எப்படி வேணால் வரலாம். ஸோ பார்த்து ரைட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எங்கே வந்துட்டேன்னா சொன்ன மாதிரி பிஐடி காலேஜ், பொன்னரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு காலேஜ் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காலேஜ் தான். ஸோ அந்த ரூட்டாக தான் நம்ம போக போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரூட்டில் நான் வந்துட்டு இப்போ வந்தாச்சு. பொன்னரியம்மன் காலேஜ் பக்கமாக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரோ ரைடர். நைஸ் ஒன் ப்ரோ. நம்ம பெட்ரோல் போயிடும். தேவையில்லாத வேலை கைஸ் இதெல்லாம். எதுக்கு நீ பெரியவன் நான் பெரியவன், நான் உங்களுக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். இவன் தான் பெரியவன், இவன் தான் பெரியவன் சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு கீழே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொன்னரியம்மன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பார்த்துக்குங்க. நம்ம ஆளுக்கு வரைக்கும் எப்படி போகிறானுங்கன்னு. அடுத்தவங்களாம் சொன்னால் நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, என்ன பண்ணுறது சார்? ஓகே, இளமை, வாலிப வயது, விளையாடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தினால நமக்கு வ்ளாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வ்ளாக் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு பண்ணும்போது உள்ளெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாஸ்தியாக வேர்க்குது. அது எப்படின்னு சரியாக தெரில. நிறையா பேர் வ்ளாக் பண்ணுறீங்க, பட் அது எப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வேகுது. கஷ்டமாக இருக்கா, கஷ்டமாக இல்லையா, இல்லை ஈஸியாக தான் நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஈஸியாக தான் வ்ளாக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி மூச்சும் கெஸ்ன்னு வாங்குது. ஸோ சாரி கைஸ், ஏதாவது வ்ளாக் பண்ணும்போது ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். அது ஒரு மாதிரி முடியல, ரொம்ப வெயில் அடிக்குது, உள்ளெல்லாம் வேத்திருச்சு நல்லாவே. இதுதான் வாணிப்புத்தூர். இதுதான். இங்கேருந்து எப்படி போகிறது? பாலத்தொட்டு ரைட்லையா? அப்படிதான் சொன்னாங்க. அதுங்க எப்படா போகணும்? பாலத்தா இந்த எப்ப பாலத்தொட்டி ரைட்டு பார்த்துக்கங்க கைஸ். ஸோ பாலத்தை ஒட்டி ரைட்டில் போனோமாம்மா. இந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராய் ஆச்சு. இது ஒரு கிராமம் மாதிரி தெரியுது, பட் இதோட நேம் வந்து என்னன்னு தெரில சரியா. நான் வந்து உங்களுக்கு விசாரிச்சுட்டு வேணால் நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணி விட்றேன். எந்த ஊருன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதை ஒரு மார்க்காக வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க, இந்த ஸ்கூல் தான். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிகமாக திங்கிறவங்களா இருந்தால் ஸோ இங்கேயும் வாங்கிக்கலாம். சின்ன சின்ன கடையே இருக்குது. பரவாயில்ல கைஸ், பிளேஸ் கொஞ்சம் ரொம்ப சில்லு, நல்லா சில்லுன்னு இருக்குது. எதிர்பார்த்த
ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அப்புறம் அந்த ஸ்கூலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இந்த ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா இப்படி ஒரு அழகான வீடு இருக்கும். இந்த மாதிரி வீடு நானும் கட்டுவேன். வீடு ஒட்டியே ரைட் எடுத்துக்கோங்க கைஸ். பொண்ணுங்க என்ன ஒரே குஜாலா கிளம்புறானுங்க. ஏன் தம்பி இதை பார்த்தா ஆழம் இல்லாத மாதிரி தெரியலையே. வீடியோவில் பார்க்கறதுக்கு சிறுசாக இருந்தது தானே. பொடிமானம் எதுவும் இல்லை. கேனுக்கு எது கொண்டு வந்திருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் தாங்க அது கார்த்தி தான் இறக்கக்கூடாது. என்ன அப்படி இறக்குதல் தான். இல்லை தம்பி இல்லையாட்டு இருக்காங்க பாரு, அப்படியே நின்றுட்டு இருக்கானுங்க. ஃபைனலி நம்ம வந்து நெருங்கியாச்சு, வந்தாச்சு. அங்க இருக்குதுதான் இருப்போம் அங்க. அதுதான் மெயின். அந்த வண்டி இங்கேயே ஓட்டுறதாமா. இங்கே போட்டு இங்கேயே ஓட்டுற அங்கெல்லாம் வர முடியாதாமா. அது என்ன அவங்களோட வண்டி அங்க இருக்கு. ஸோ கைஸ், தொட்டிப்பாலம் இஸ் ஹியர். நோ ஃபியர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குளிக்க வந்திருக்கோம். இதுக்கு இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கேங்கில் யாருக்கு நீச்சல் தெரியாது. இதை முக்கியமாக அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹேர் தான் அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். ஒன்றுமே தெரியாது அந்த பையனுக்கு. ஏன் தம்பி ஒரு நீச்சல் தெரியாத தம்பி உனக்கு? தம்பி எல்லாத்தையும் நான் எப்படா காப்பாற்ற முடியும் சொல்லு. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. புட் த சாங்.